இனிமே நீ அந்த நவீன் கிட்ட பேசுறத நான் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புயல் என வெளியேறினான். கயல்விழி அங்கேயே சரிந்து அமர்ந்து அழுது கொண்டே அவனது அந்த ஆதிக்க காதலை நினைத்து தவித்து போனாள். சித்தார்த்தின் அந்த மிரட்டலும் அன்றைய தினம் அந்த ஸ்டோர் ரூம் நடந்த அந்த முரட்டுத்தனமான அத்துமீறலும் கயல்விழியின் மனதை ஒரு புறம் காயப்படுத்தினாலும் அவளது வைராக்கியத்தை இன்னும் அதிகமாக்கியது. அந்த சம்பவத்திற்கு பிறகு சில நாட்கள் சித்தார்த் அவளிடம் நேரடியாக பேசவில்லை என்றாலும் அவளது ஒவ்வொரு அசைவையும் நிழல் போல கண்காணித்துக் கொண்டே இருந்தான். இந்த சூழலில்தான் கல்லூரியின் வருடாந்திர கலைவிழாவான கல்ச்சுரல்ஸ் அறிவிக்கப்பட்டது. கயல்விழிக்கு சிறு வயதிலிருந்தே நடனம் என்றால் உயிர். ஆனால் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் மேடை ஏறி ஆடியதே இல்லை. இந்த முறை எப்படியாவது தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவள் டான்ஸ் போட்டிக்கு தனது பெயரை பதிவு செய்தாள். இந்த செய்தி சித்தார்த்தின் காதுகளுக்கு போன அடுத்த நிமிடம் அவன் வகுப்பறைக்குள் புயலென நுழைந்தான். கயல்விழி தனது தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவளது கையை பிடித்து இழுத்துக்கொண்டு யாரும் இல்லாத அந்த பழைய ஆடிட்டோரியத்தின் பின்புறத்திற்கு சென்றவன், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் ஆட போறியாமே, அதுவும் அரகொரு ட்ரெஸ் போட்டுட்டு எல்லா பயலுக்கும் முன்னாடி வந்து ஆட போறியா? இதெல்லாம் எப்பவுமே நடக்காது கயல்விழி, இப்பவே போய் உன் பேர லிஸ்ட்ல இருந்து எடு என்று சித்தார்த் ஆவேசமாக சத்தம் போட அவனது கண்கள் சிவந்து முகம் ஆத்திரத்தில் துடித்தது. கயல்விழி அவனது கண்களை தீர்க்கமாக பார்த்தவள், ஏன் பேர் எடுக்கணும் சித்தார்த்? டான்ஸ் என்னோட உயிர், அது என்னோட திறமை. அதை மேடையில வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் என்ன தப்பான காரியத்தைய செய்ய போறேன்? நீங்க சொல்றதுக்காக என்னோட ஆசைகளை எல்லாம் நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என்று படபடவென பேசினாள். சித்தார்த் அவளை சூரோடு சாய்த்து நிறுத்தியவன் அவளது முகத்துக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்து, உன் திறமை எனக்கு தெரியும் கயல், அத தனியா எனக்கு மட்டும் ஆடிக்காட்டு. ஆனா மத்தவன் முன்னாடி நீ மேடை ஏறி ஆடுறத என்னால சகிச்சுக்க முடியாதுடி. நீ ஒரு நிமிஷம் அந்த மேடையில நின்னா கீழே இருக்கிற 1000 ஜோடி கண்கள் உன் மேலதான் இருக்கும். உன் மேல என்ன தவிர வேற எவனோட பார்வையும் படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் ஆர்டர் என்று அவன் காதோரம் கதகதப்பான குரலில் மிரட்டினான். கயல்விழி அவனை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டு, உங்க ஆர்டர் போடுற வேலையெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க சித்தார்த், நான் கண்டிப்பா ஆடுவேன், என்ன தடுக்க உங்களால முடியாது என்று சவால் விட்டு சென்றாள். சித்தார்த் ஆத்திரத்தில் அங்கிருந்த ஒரு நாற்காலியை உதைத்து தள்ளியவன், என்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறியா? உன் பிடிவாதத்தை அந்த மேடையிலேயே நான் உடைக்கிறேன் பாரடி என்று கத்தினான். அடுத்த நாள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த கல்ச்சுரல் போட்டி தொடங்கியது. கல்லூரி ஆடிட்டோரியமே அதிரும் வண்ணம் ஸ்பீக்கர்களில் பேஸ் சத்தம் தெரித்துக் கொண்டிருந்தது. வரிசையாக பல குழு நடங்கள் முடிந்து இப்பொழுது தனிநபர் நடன போட்டி தொகுப்பாளர் மைக்கை பிடித்து, அடுத்ததாக நம்ம காலேஜோட சைலண்ட் குயின் கயல்விழியோட அதிரடி ஆட்டம் என்று அறிவித்ததும் அரங்கமே விசில்களால் அதிர்ந்தது. கயல்விழி மேடைக்கு வந்தபோது அவளது தோற்றம் அப்படியே மாறியிருந்தது. ஒரு கருப்பு நிற லெஹங்கா, அதில் தங்க நிற வேலைப்பாடுகள் மின்னின. தலையில் ஒரு ஸ்டைலான ஹேர்பேண்ட் அணிந்து பார்ப்பதற்கே ஒரு ராக் ஸ்டார் போல இருந்தாள். முதல் வரிசையில் தன் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த சித்தார்த்தின் கண்கள் அவளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்ன கயலா இது, இவ்ளோ மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருக்கா என்று அவன் ஆச்சரியத்தில் இருக்கும் போதே அந்த புகழ்பெற்ற பாடல் ஒலிக்க தொடங்கியது. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற அந்த பாடலின் ரீமிக்ஸ் வெர்ஷன் அதிரடியாய் தொடங்கியது. கயல்விழியின் கால்கள் மேடையில் மின்னலாய் அசைந்தன. அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பு போடும்போதும் அந்த பட்டு பாவாடை அலைப்பாய்ந்து அவளது வேகத்தை கூட்டியது. அந்த பாடலின் துள்ளலுக்கு தகுந்தாற் போல அவளது இடுப்பு அசைவுகளும் முக பாவனைகளும் அங்கிருந்த மாணவர்களை கிறங்கடிக்க சித்தார்த் ஒரு நொடி கூட கண்ணை இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் அவளையே அள்ளி பருகி கொண்டிருக்க அவன் மனதுக்குள், இவளுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா? ச்சே, இவ்ளோ போய் நான் லேப்லயும் கேண்டீன்லயும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே என்று அவன் முதன் முறையாக குற்ற உணர்ச்சியில் கலங்கினான். கயல்விழியின் அந்த அற்புதமான நடனம் முடிந்து அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலிகள் அடங்குவதற்கு முன்பே அவள் மேடையை விட்டு வெளியேறினாள். மேடையில் ஆடிய அந்த துள்ளலும் சந்தோஷமும் அவளது முகத்தில் இருந்தாலும் ஒருவித சோர்வு அவளை ஆட்கொண்டிருந்தது.
வியர்வை விறுவிறுக்க ஆடியதில் அவளுக்கு கசகசவென்று இருந்ததால் தனது உடை மற்றும் ஆபரணங்களை மாற்றுவதற்காக ஆடிட்டோரியத்தின் பின்புறம் உள்ள ஒதுக்குப்புறமான கிரீன் ரூம் நோக்கி தனியாக நடந்து சென்றாள். அப்போது நேரம் இரவு 8 மணி இருக்கும். கல்லூரியின் விளக்குகள் ஆங்காங்கே இருந்தாலும் அந்த பகுதி மரங்கள் அடர்ந்து சற்று இருட்டாகவே இருந்தது. கயல்விழி அந்த இருள் சூழ்ந்த பாதையில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு உருவம் அவளது வாயை பொத்தியது. அவள் அலறுவதற்குள் 2 வலுவான கைகள் அவளை அப்படியே தூக்கி கொண்டு அருகில் இருந்த பழைய ஆய்வக கட்டிடத்தின் மறைவான அறைக்குள் தள்ளின. ஷாலினி வெளியிலிருந்து ஏற்பாடு செய்திருந்த அந்த ரவுடி கும்பலை சேர்ந்த ஒருவன் கயல்விழியை அந்த இருட்டு அறைக்குள் போட்டு கதவை உள்புறமாக தாழிட்டான். யார் நீங்க? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? விடுங்க என்ன என்று கயல்விழி பயத்தில் கத்தினாள். ஆனால் அந்த உருவம் ஒரு வக்கரமான சிரிப்புடன் அவளை நெருங்கி, ரொம்ப அழகா ஆடினடி மேடையில, இப்போ எங்க முன்னாடிதான் கொஞ்சம் ஆடி தொலையன் பார்க்கலாம் என்று சொல்லி அவளது கையை பிடித்து இழுக்க முயன்றான். கயல்விழி தப்பிக்க போராடினாள். அவளது நகைகள் அங்கும் இங்கும் சிதறின. அதே சமயம் ஆடிட்டோரியத்தில் அமர்ந்திருந்த சித்தார்த்திற்கு ஏதோ ஒரு உறுத்தல். கயல்விழி மேடையை விட்டு சென்றது முதல் அவனது மனது அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ஏன் கயல் இன்னும் வரல? டிரெஸ் மாத்துறதுக்கு இவ்ளோ நேரமா என்று அவனது ஆழ்மனது அபாய சங்கு ஊதியது. ஒரு நிமிடம் கூட அவனால் அங்கே அமர முடியவில்லை. விக்கி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு கயல்விழி சென்ற அதே திசையில் வேகமாக நடந்தான். அவள் தங்கியிருக்க வேண்டிய அந்த அறைக்கு சென்ற போது அது பூட்டி இருந்தது. கயல்விழி உள்ள இருக்கியா என்று கதவை தட்ட உள்ளிருந்து பதில் வரவே இல்லை. பயத்தில் சித்தார்த்தின் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்ப அவனது கண்கள் தரையை துழாவின. ஏதாவது கிடந்தால் எடுத்து அந்த கதவை உடைக்கலாம் என்று. ஆனால் அங்கே கயல்விழி அணிந்திருந்த அந்த கம்மல் ஒன்று தரையில் அவிழ்ந்து கிடக்க, சற்று தள்ளி அவளது கூந்தலில் சூடியிருந்த கிளிப் ஒன்று உடைந்த நிலையில் கிடப்பதை கண்டதும் சித்தார்த்தின் ரத்தம் கொதித்தது. அவனது கண்கள் வெறித்தனமாக மாறின. கயல்விழிக்கு ஏதோ பிரச்சனை, யாரோ அவளை என்னவோ செஞ்சிருக்காங்க என்ற எண்ணம் வந்ததும் அவன் ஒரு காட்டேரியை போல மாறினான். அவனது கால்கள் கல்லூரி கேம்பஸ் முழுவதும் மின்னல் வேகத்தில் ஓட, கயல்விழி எங்க இருக்க என்று அவனது குரல் அந்த இரவு நேர அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு அறையாக தட்டி பார்த்தான். ஒவ்வொரு மறைவிடத்தையும் தேடினான். எங்கு தேடியும் அவள் கிடைக்காததால் அவனது உடம்பு பதற்றத்தில் நடுங்கியது. ஓடி வந்ததில் மூச்சு வேறு வாங்கியது. கயல், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இந்த உலகத்தையே அழிச்சிருவேண்டி என்று தனக்குள் கருவிக்கொண்டான். அதே நேரம் திடீரென்று அங்கிருந்த பழைய லேப் கட்டிடத்தின் மூலையில் இருந்து கயல்விழியின் திக்கி திணறிய சத்தம் கேட்டது. வேண்டாம், என்ன விட்டுடுங்க பிளீஸ். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடி சித்தார்த் ஒரு சீரும் புலியாக மாறினான். அந்த அறையின் கதவை நோக்கி ஓடி சென்றவன் தனது முழு பலத்தையும் காலில் திரட்டி ஓங்கி ஒரு உதை விட்டான். டமால் என்ற சத்தத்துடன் கதவு உடைந்து சிதற உள்ளே அவன் கண்ட காட்சி அவனது கண்ணில் நெருப்பை வரவழைத்தது. அந்த ரவுடி கயல்விழியின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருக்க கயல்விழி அழுது கொண்டே மூளையில் சுருங்கி போயிருந்தாள். கயல்விழி அந்த இருட்டு அறையின் மூலையில் சுவரோடு ஒட்டி உடல் நடுங்கி கூனி குறுகி அமர்ந்திருந்தாள். அவளது தாவணியை அந்த ரவுடி கும்பல் பறித்து எரிந்திருக்க அவள் தனது 2 கைகளாலும் மார்பை மறைத்து கொண்டு தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் கதறிக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் தெரிந்த அந்த மரண பயமும் அவமானமும் சித்தார்த்தை ஒரு மனிதனாக அல்லாமல் ஒரு ருத்ரனாக மாற்ற, டே என்ற சித்தார்த்தின் அந்த ஒற்றை கர்ஜனை அந்த அறை முழுவதையும் அதிர வைத்தது. அடுத்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு போர்க்களமே அரங்கேற தன்னை மறந்து ஒரு மிருகத்தை போல பாய்ந்தான் சித்தார்த். அந்த ரவுடிகள் என்ன நடக்கிறது என்று உணர்வதற்குள் சித்தார்த்தின் கரங்கள் அவர்களை தூக்கி எறிந்தன. அவனது ஒவ்வொரு அடியிலும் கயல்விழியின் அழுகைக்கான பழிவாங்கல் இருந்தது. ஒருவனை சுவரோடு முட்டி அவனது மண்டையை பிளந்தான். மற்றொருவனின் கையை அப்படியே 2ஆக ஒடித்தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க அவர்களை அடித்து துவம்சம் செய்தவன் அந்த அறையில் இருந்த இரும்பு தடியை எடுத்து அவர்களது எலும்புகள் உடையும் அளவுக்கு நொறுக்கி தள்ளிவிட்டு மூச்சிறைக்க திரும்பினான். கயல்விழி இன்னும் அதே நிலையில் உறைந்து போயிருந்தாள். சித்தார்த் ஓடி வந்து தான் அணிந்திருந்த அந்த நீண்ட கோட்டை ஒரு நொடியில் கழட்டி அவளது தோளிலிருந்து உடல் முழுவதும் மறையுமாறு போத்தியவன் கைகள்
அவளை தொட்டபோது அவள் பயத்தில் இன்னும் நடுங்கியபடியே கத்தத் தொடங்கினாள். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று. ஏய் கயல், நான் தாண்டி உன் சித்து வந்திருக்கேன், இங்க பாரடி, பயப்படாத என்று அவனது குரல் கரகரத்தது. அவனது குரலை கேட்டதும் தான் கயல்விழிக்கு உயிரே வந்தது போல் இருந்தது. சட்டென்று சித்தார்த்தின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவனது மார்பில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள். அவளது கண்ணீரில் அவனது சட்டை நனைந்து கொண்டிருக்க, சித்தார்த் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க சித்தார்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் விம்மி விம்மி அழுதாள். சித்தார்த் அவளை அப்படியே அள்ளி தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். அவனது இதயம் அவளுக்காக துடித்தது. ஆனால் அந்த அதிர்ச்சியும் பயமும் கயல்விழியின் உடலை மொத்தமாக தளர்வாக்கியது. ஏய் கயல், நான் உன்னை விட்டுட்டு எங்கடி போக போறேன்? இங்க பாரு, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருடி. உன் உடம்பு எப்படி நடக்குது பாரு, பயப்படாதடி ப்ளீஸ். நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன் மேல எவனாலும் கை வைக்க முடியாது, என்ன பாருடி என்று அவன் முகத்தை பார்க்க வைக்க போராடி கொண்டிருந்தான். ஆனால் அவளுக்கு அங்க நடந்த அசிங்கம் அவன் முகத்தை பார்க்க விடாமல் அவளை துன்புறுத்தியது. மேலும் மேலும் அழுது கொண்டே இருந்தவள் சித்தார்த்தின் மார்பிலேயே அப்படியே மயங்கிச் சரிய, ஏய் கயல், கயல்விழி என்னாச்சு, எழுந்திருடி என்ற சித்தார்த் மிகவும் பதறிப்போனான். பயத்தில் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு ஓடிச் சென்றவன் காரின் பின் இருக்கையில் படுக்க வைத்தான். அவளது முகம் மிகவும் வெளிரி போயிருக்க, கை கால்கள் எல்லாம் சில்லென்று ஐஸ் போல மாறியிருந்தன. ஐயோ கயல், ஏண்டி இப்படி பண்ற? கண்ணை தொரடி, இங்க பாரு, எனக்கு பயமா இருக்குதுடி என்று அவளது கைகளை தனது உள்ளங்கைக்குள்ளுள் வைத்து பரபரவென்று தேய்த்தான். பயத்தில் அவனது நெற்றியில் வேர்வை பெருக்கெடுத்தது. பேசாம ஹாஸ்பிட்டல் போயிடலாமா என்று நினைத்தான். ஆனால் அவளை இந்த நிலையில் விட்டுவிட்டு டிரைவர் சீட்டிற்கு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. உடனே தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளது முகத்தில் மெல்ல தெளித்தான். கயல் ப்ளீஸ் கண்ணத்தர என்று அவளது கன்னத்தை தட்டி பார்த்தான். மெல்ல இமைகளை அசைத்த கயல்விழி கண் விழித்ததும் எதிரில் சித்தார்த்தை பார்த்தாள். அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாதவள் சட்டென்று எழுந்து அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். அழாத கயல், நான் இருக்கேன்ல என்று அவளது முதுகை வருடி சமாதானப்படுத்தினான். சிறிது நேரத்தில் அவளது அழுகை மெல்ல மெல்ல அடங்கியது. அந்த காரின் குறுகிய இடத்தில் இருவருக்கும் இடையே ஒரு நிசப்தம் நிலவ, கயல்விழி நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தாள். அந்த தகிக்கும் கண்களில் இன்று அதிகாரம் இல்லை, மாறாக ஒரு அடங்காத காதல் ததும்பி நின்றது. சித்தார்த் என்று பலவீனமாக கூப்பிட்டாள். சித்தார்த் சட்டென்று அவளது முகத்தை அருகில் இழுத்து அவளது நெற்றியில் தனது நெற்றியை முட்டியவன், கொஞ்ச நேரத்துல என்னை எவ்வளோ பயமுறுத்திட்டு தெரியுமாடி? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன் கயல்? ஏண்டி நீ தனியா போன? ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கலாம்ல என்று அவனது குரல் தழுதழுக்க கயல்விழி பேச முடியாமல் அவனையே பார்த்தாள். அவனது கண்களில் அப்பொழுது அதிகாரம் இல்லை, ஒரு ஆழமான காதலும் அவளை இழந்து விடுவோமோ என்ற தவிப்பு மட்டுமே இருந்தது. என்ன மன்னிச்சிடுங்க சித்தார்த், நீங்க மட்டும் வரலனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே எனக்கு என்று அவள் விம்ம, சித்தார்த் அவளது வாயில் விரைவைத்து தடுத்தவன், இனிமே அந்த பேச்சே வேண்டாம் கயல், நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னு இப்ப புரியுதா? இந்த உலகம் ரொம்ப மோசமானதுடி, உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ என் பார்வையில இருந்து மறையக்கூடாது. இது மிரட்டல் இல்லை, இது என் உரிமை என்று மிகவும் தீர்க்கமாக சொன்னான். அந்த இரவு நேரத்தில் அந்த அமைதியான காரில் சித்தார்த்தின் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான அக்கறையும் காதலும் கயல்விழியின் மனதை மொத்தமாக மாற்றியது. அவன் அவளை துன்புறுத்திய அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மறைந்து தன்னை மீட்டெடுத்த அந்த வீரன் மட்டுமே அவளது கண்ணுக்கு தெரிந்தான். கயல்விழி மெல்ல சாய்ந்து அவனது தோளில் தலை சாய்த்து கொள்ள சித்தார்த் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான். ஆனாலும் அவள் அழுகை மட்டும் நிற்கவே இல்லை. அதிலேயே அவள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. சித்தார்த் மெல்ல அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை தனது இதழ்களால் ஒற்றி எடுத்தான். அந்நேரம் கயல்விழி அவனை விலக்கவில்லை, மாறாக அவனது சட்டையை தனது விரல்களால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். இனிமே உன்னை நான் தனியாவே விடமாட்டேன் கயல், நீ என் நிழல், என் உயிர். நான் உன்னை மிரட்டுறது, சண்டை போடுறது எல்லாமே உன்னை என் கண்ணு முன்னாடி வச்சுக்கத்தான். ஆனா இன்னைக்கு பாத்தியா என்று அவன் சொல்ல வர,
சித்தார்த், ஏன் என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? நீங்க தான் என்ன வெறுக்கிறதா சொன்னீங்க என்று அவள் மெதுவான குரலில் கேட்க, சித்தார்த் அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி பிடித்தவன், உன்னை வெறுக்க எனக்கு தெரியாது கயல். எங்க உன்னை தொலைச்சிடுவேணுங்கிற பயத்துல தான் உன்னை மிரட்டி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை அந்த நிலையில பார்த்த போது என் உயிரே போன மாதிரி இருந்துச்சுடி என்று சொல்லும் போதே அவனது குரல் தழுத்தழுத்தது. அவன் மெல்ல குனிந்து அவளது நெற்றியில் தனது இதழ்களை வைத்து அழுத்தினான். அந்த இதம் அவளுக்குள் ஒரு புது மின்சாரத்தை பாய்ச்சியது. அவனது முகம் இன்னும் அவளை நெருங்க, அதில் கயல்விழி கண்களை மூடிக்கொண்டாள். அவள் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளுடைய உதடுகள் மிகவுமே பயத்தில் உலர்ந்து போயிருக்க, சித்தார்த் மெதுவாக குனிந்து அவளது இதழினை தனது இதழினால் கவ்விக்கொண்டான். இருவருக்குமே இது அவர்களின் முதல் இதழ் முத்தம். அது ஒரு மென்மையான ஆழமான முத்தமும் கூட. அந்த முத்தத்தில் அவர்கள் இதுவரை பேசாத 1000 கவிதைகள் இருந்தன. அந்த தருணத்தின் உணர்ச்சியில் இருவரும் தங்களை மறந்து போயிருந்தனர். அவளின் இந்த நெருக்கத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத சித்தார்த்தின் கைகள் அவளது இடுப்பை இன்னும் இறுக்கமாக அணைக்க, கயல்விழி அவனது முடியை கோதியபடி அவனது முத்தத்தில் கரைந்து கொண்டிருந்தாள். அவர்களின் நெருக்கம் அதிகமாக இருவரின் சுவாசமும் சூடானது. அதில் சித்தார்த்தின் கட்டுப்பாடுகள் அவனை மீறத் தொடங்க, அவளை அப்படியே மெல்ல அந்த கார் சீட்டில் சாய்த்தவன் அவள் மேல் படர்ந்து அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து அவளது வாசத்தை தன் சுவாசம் முழுவதும் நிரப்பிக் கொண்டவன் அவளது கழுத்து வளைவில் தன் இதழினை வைத்து உரசிக்கொண்டே அவள் மேல் போத்து இருந்த தன் கோட்டை மெல்ல விலக்கியவன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற நினைத்த அந்த நொடி சித்தார்த் சற்றென்று தன்னை தடுத்து கொண்டு அவளை விட்டு எட்டிய நகர்ந்தான். அவனது மூச்சு அலைப்பாய்ந்தது. ஆனால் கயல்விழியோ உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவளின் கண்கள் மூடி இருக்க, அவன் சற்றென்று தன்னிடமிருந்து பிரிந்ததில் குழம்பியவளோ மெதுவாக கண்முழித்து பார்த்த பிறகுதான் தான் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தோம் என்பதே அவளுக்கு புரிய வந்தது. பட்டென்று எழுந்து அமர்ந்தவள் தன்னுடைய உடையை சரி செய்து கொண்டு அவனுடைய கோட்டை இன்னும் இழுகமாக உடல் முழுவதும் போர்த்தி கொண்டவளுக்கு மிகவும் வெட்கமாகி போனது. அவன் முகத்தை கூட அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. அவள் கூச்சத்தில் தலை குனிந்து அமர்ந்திருந்ததை பார்த்த சித்தார்த், கயல், இங்க பாரு, பிளீஸ் என்ன மன்னிச்சுடுடி. நீ என் பக்கத்துல இருந்தாலே என் கண்ட்ரோல் ரொம்ப மிஸ் ஆகுதுடி. அதனாலதான் நான் ஏதோ கொஞ்சம் முட்டாள்தனமா செய்ய போயிட்டேன். நான் இப்போ ஸ்டெடியா இல்லடி என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டவன், உன்னை ஃபர்ஸ்ட் இப்ப பத்திரமா உன் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரம் உன் பக்கத்துல நான் இப்படியே இருந்தேன்னா சத்தியமா சொல்றேன் ஏதாவது தப்பா நடந்துரும்டி என்று கூறிய சித்தார்த் வேகமாக டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்து கொண்டான். இப்படி தனிமையில் ஒரு வாய்ப்பு கிடைத்தும் தன்னிடம் அத்துமீறாதவனின் அந்த பொறுப்பை கண்டு நெகிழ்ந்து போனவள் மெதுவாக இறங்கி முன்பக்கமாக சென்று அவனுக்கு பக்கத்து சீட்டில் அமர்ந்து கொண்டாள். சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்து அவளது வீட்டை நோக்கி செலுத்தினான். வழியெங்கும் அவளது கையை தனது ஒரு கையால் கோர்த்து கொண்டே வந்தான். அவளது வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவன், இன்னைக்கு காலேஜ்ல நடந்ததை மறந்துட்டு நிம்மதியா தூங்கு, நாளைக்கு நான் காலேஜ்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி அவளது கையில் ஒரு முத்தமிட்டு அனுப்பி வைத்தான். கயல்விழி உள்ளே செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். அவனது முரட்டுத்தனமான காதலுக்குள் ஒரு அழகான மென்மை இருப்பதை அன்றுதான் கயல்விழி முழுமையாக உணர்ந்து கொண்டாள். சித்தார்த்தின் அந்த முரட்டுத்தனமான மீட்புக்கு பிறகு அவர்களது காதலில் ஒரு வசந்த காலம் தொடங்கியது. அந்த ஒரு மாதம் கயல்விழியின் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாட்களாக அமைந்தன. பயமும் மிரட்டலும் இருந்த இடத்தில் இப்போது ஒரு ஆழமான உரிமையும் தவிப்பும் குடிபுகுந்திருந்தது. கல்லூரியில் யாருக்கும் தெரியாமல் நூலகத்தின் மறைவான இடங்களிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஆய்வகங்களின் பின்வாசல் பகுதிகளிலும் அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர். சித்தார்த்திற்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொள்வதும் அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதிப்பதுமே வழக்கமாகி போனது. கயல்விழி முதலில் தயங்கினாலும் அவனது அந்த முரட்டுத்தனமான அரவணைப்பில் ஒரு விவரிக்க முடியாத பாதுகாப்பை உணர்ந்தாள். அந்த ஒரு மாதத்தில் அவர்கள் வார்த்தைகளால் பேசிக் கொண்டதை விட மௌனத்தாலும் சிறு சிறு தீண்டல்களாலுமே அதிகமாக பேசிக்கொண்டனர். என்றைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததோ அன்றிலிருந்து மாலை கல்லூரி முடிந்ததும்
சித்தார்த்து தான் அவளை பத்திரமாக தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு சென்று அவள் வீட்டில் விடுவான். பிப்ரவரி 14 காதலர் தினம் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு சித்தார்த் அவளை காரில் ஏற்றிக்கொண்டு அவள் வீட்டில் விடுவதற்காக புறப்பட்டவன். கயல், நாளைக்கு நீ காலேஜ்க்கு வர வேண்டாம், நீ பஸ் ஸ்டாப்ல இறங்கிடு, நாங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நம்ம 2 பேரும் மட்டும் தனியா எங்கவாது வெளியில போறோம் என்று அவனது கண்கள் மின்ன சொன்னான். அதை கேட்ட கயல்விழி பதறி போனவள், சித்தார்த் என்ன சொல்றீங்க? வீட்டுல தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுவும் இல்லாம காலேஜ் கட் பண்ணிட்டு வந்தா யாருக்காவது தெரிஞ்சிரும். வேண்டாம் சித்தார்த், நம்ம காலேஜ்லயே பார்க்கலாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். சித்தார்த் அவளது கையை தனது வலுவான கைகளுக்குள் சிறைப்பிடித்தான். அவனது பார்வை தீர்க்கமாக இருந்தது. நான் சொல்லிட்டேன் கயல், நாளைக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும். இது ஏன் அன்பு கட்டல. அதுவும் இல்லாம நாளைக்கு நீ வரும்போது அந்த பழைய கயல்விழியா பாவாடை தாவாணியில தான் வரணும். எனக்கு ஒன்னு அந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு தான் ரொம்ப ஆசை, புரியுதா என்று ஒரு மெல்லிய மிரட்டலுடன் கூடிய உரிமையோடு சொன்னான். அன்று இரவு கயல்விழிக்கு சுத்தமாக தூக்கம் வரவில்லை. ஒரு புறம் சித்தார்த்துடன் தனியாக செல்ல போகிறோம் என்ற பயம், மறுபுறம் அவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். இரு உணர்வுகளும் அவளை அன்று இரவு தூங்க விடாமல் வதைத்தன. மறுநாள் காலை விடிய முன்பே எழுந்து விட்டாள். சித்தார்த் சொன்னது போலவே ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பாவாடை தாவணியை தேர்ந்தெடுத்தவள் கண்ணாடியில் தன்னை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டாள். தலையில் மல்லிகை பூவை சூடி, கண்களில் மை தீட்டி, இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையோடு தயாரானாள். அவள் ஒரு தேவதையைப் போலவே தெரிந்தாள். அன்று பஸ்ஸில் ஏறி காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிய போது அவளது இதயம் மேலம் அடித்தது. அங்கே சித்தார்த் தனது கருப்பு நிற காரில் சாய்ந்து கொண்டு கூலர் சணிந்து ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தான். கயல்விழி தாவணியை சரி செய்து கொண்டு மெல்ல அவன் அருகில் வந்தாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் சித்தார்த்தின் கண்கள் அப்படியே நிலைத்து நின்றன. கயல், நீ நிஜமாவே ஒரு தேவதை தாண்டி. நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சதை விட நீ இன்னும் அழகா இருக்க இன்னைக்கு என்று அவனது குரல் கரகரத்தது. அவளது கையை பிடித்து காரின் கதவை திறந்து அமர வைத்தவன் அவனும் அவசரமாக வந்து காரில் ஏறிக்கொண்டு உள்ளே நுழைந்த வேகத்தில் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனின் அந்த அணைப்பு அவளுக்கு கொஞ்சம் இம்சையாகத்தான் இருந்தது. அவனிடமிருந்து வரும் அவனது பிரத்யேக வாசனை அவளை அப்பொழுதே தடுமாற செய்தது. சித்து ப்ளீஸ், வண்டி எடுங்க. காலேஜ் முன்னாடி நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் மெதுவாக அவளை பிரிந்தவன், நான் தான் சொன்னேனடி, உன்னை பார்த்தாலே என்னவோ என்னோட கண்ட்ரோல்ல பண்ணிக்கவே முடியறது இல்லைன்னு என்று ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு அவன் அவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு அழகான மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு சிறிய பண்ணை வீடு இருந்தது. அது சித்தார்த்தின் சொந்த இடம் என்பதால் அங்கே யாரும் வரமாட்டார்கள். காரை நிறுத்திவிட்டு அவளது கண்களை தனது கைக்குட்டையால் கட்டினான். சித்தார்த், என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு என்று அவள் தடுமாற அவன் அவளது தோளில் கை போட்டு மெதுவாக அழைத்து சென்றவன், பயப்படாத கயல், உன் சித்து உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் என்றவன் உள்ளே சென்றதும் அவள் கண்கட்டை அவிழ்த்து விட கண்ணை திறந்த கயல்விழி திகைத்து போனாள். அந்த பண்ணை வீட்டின் முற்றம் முழுவதும் சிகப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நடுவில் ஒரு பெரிய டேபிளில் ஒரு அழகான கேக் இருந்தது. அதில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை குயின் என்று எழுதப்பட்டிருந்தது. அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் அங்கே ஒரு பெரிய திரையில் அவர்கள் இதுவரை கல்லூரியில் யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ஒரு வீடியோவாக ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்த கயல்விழியின் கண்கள் கலங்கியது. சித்தார்த் அவளது பின்னால் வந்து நின்று அவளது இடையை சுற்றி தன் கைகளை போட்டு அணைத்து கொண்டவன் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே கயல், இந்த ஒரு மாசத்துல நீ என் வாழ்க்கையை எவ்வளவு அழகா மாத்திட்ட தெரியுமா? நீ மட்டும் இல்லனா நான் வெறும் ஒரு முரட்டு பணக்காரனாகவே இருந்திருப்பேன். எனக்கு காதல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது நீதான் என்று மிக உருக்கமாக சொன்னான். கயல்விழி அப்படியே திரும்பியவள் அவனது மார்பில் சாய்ந்து அழுதுவிட்டாள். ஏன் சித்தார்த் என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்க? நான் சாதாரண ஒரு பொண்ணு, ஆனா நீங்க என்று அவள் சொல்லும் பொழுதே சித்தார்த் அவளது இதழ்களை தனது இதழ்களால் மூடியிருந்தான். அந்த மலை பிரதேசத்தின் குளிர்ந்த காற்றில் ரோஜாக்களின் நறுமணத்திற்கு நடுவில் அவர்களது காதல் மௌனமாக பேசியது.
அந்த முத்தம் நீண்ட நேரம் நீடித்தது. சித்தார்த்தின் கைகள் அவளது முதுகில் தாளம் போட கைல்விழி அவனது சட்டையை தனது விரல்களால் சுருட்டி பிடித்துக் கொண்டு உலகத்தையே மறந்தாள். நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இதழ் முத்தத்தில் அவள் மூச்சுக்கு ஏங்கவும் அவளை விடுவித்தவன், இன்னொரு வாட்டி இப்படி பேசின அப்புறம் இவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னை ரிலீஸ் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோடி என்று செல்லமாக கூறிவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்று அவள் கையை பிடித்து இருவருமாக அந்த கேக்கை கட் பண்ணினர். பின்பு ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஊட்டிக்கொண்டு அதை செல்ஃபி புகைப்படமாகவும் பதிவு செய்து கொண்டனர். சித்தார்த் அவளது முகத்தை தன் கையை ஏந்தி பிடித்தவன், கயல், நீ என் வாழ்க்கையில வந்தது ஒரு வரம்டி. இனிமே நம்ம 2 பேருக்கு இடையில எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. நான் உனக்கு என்னைக்குமே விடமாட்டேன்டி. எப்ப இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அது அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது என்று சொல்லி அவளது காதோரம் லேசாக கடித்து வைத்தான். ஆ, வலிக்குது சித்தார்த் என்று அவள் செல்லமாக கோபப்பட அவன் அவளை ஆசையாக தூக்கி சுற்றியவன், வலிக்கணும் கயல், அப்பதான் உனக்கு நான் உன்னோட ஆளுங்கிறது ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி சிரித்தான். பிறகு மதிய உணவையும் ஆர்டர் செய்து இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அதற்கு பிறகு சித்தார்த்திற்கு போன் வந்ததும் கயல்விழியை பார்த்தவன், கயல், ஒரு முக்கியமான ஆபீஸ் கால் வருது, நான் பேசிட்டு வந்துட்டுமா என்று கேட்க, போங்க சித்தார்த், பேசிட்டு வாங்க என்று அவள் கூறியதும் அவன் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே சென்று போனில் பேசிக் கொண்டிருந்தான். முக்கியமான ஆபீஸ் கால் என்பதால் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டியதாகி விட்டது. அதே நேரம் அந்த பண்ணை வீட்டின் பால்கனி மலைச்சரிவை நோக்கியபடி இருந்தது. மாலை நேரத்த குளிர்காற்று மெல்ல மேனியை தீண்ட கயல்விழி அந்த பாவாடை தாவணியில் ஒரு காவிய பெண் போல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். போன் பேசிவிட்டு வந்த சித்தார்த் பின்னால் இருந்து வந்து அவளது இடையை சுற்றி தன் வலுவான கரங்களை போட்டு அவளை தன்னோடு பின்னாக இழுத்து அணைத்துக் கொண்டான். அவனது சூடான மூச்சு காற்று அவளது கழுத்து நரம்புகளில் பட்டபோது கயல்விழிக்கு உடல் சிலிர்த்தது. சித்தார்த், என்ன பண்றீங்க? யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவள் பயத்துடன் கூற, ஆனால் அவனது பிடியில் இருந்து மட்டும் அவளால் விலக முடியவில்லை. ஹே கயல், இங்க நம்ம 2 பேர் தவிர யாருமே இல்ல, புரிஞ்சுதா? இந்த மலை, இந்த மேகம், அப்புறம் இந்த சித்து, இது மட்டும்தான் இப்போ நிஜம் என்று சொன்னவன் அவளது தோளில் இருந்த தாவணியை மெல்ல விலக்கி அவளது சந்தன நிற தோளில் தன் இதழ்களை வைத்து அழுத்தினான். கயல்விழி அப்படியே பின்னால் சாய்ந்து அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். அவனது இதயம் ஒரு போர் முரசை போல துடித்துக் கொண்டிருந்தது. உங்க இதயம் ஏன் இவ்வளோ வேகமா துடிக்குது சித்தார்த் என்று அவள் மெல்லிய குரலில் கேட்க, அவன் பட்டென்று அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், ஏனா அதுக்குள்ள இப்போ நீ மட்டும்தான் இருக்க கயல். உன் நினைப்பு வந்தாலே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஒரு மனுஷனாவே இல்லை, வெறும் உன் காதல் நான் மட்டும்தான் இருக்கேன். உன்னை இந்த நிமிஷமே அப்படியே முழுசா எனக்கு ஆக்கிக்கணும்னு தோணுதடி என்று கரகரப்பான குரலில் சொல்லி அவளது முகத்தை 2 கைகளாலும் ஏந்தி பிடித்தான். அவனது கண்களில் தெரிந்த அந்த தாகம் கயல்விழியை கொஞ்சம் மிரள வைத்தது. அவன் மெதுவாக அவளது நெற்றியில் தொடங்கி இமைகளிலும் கன்னங்களிலும் மென்மையான முத்தங்களை பொழிந்தான். கயல்விழி அவனது சட்டையை தன் பிஞ்சு விரல்களால் சுருட்டி பிடித்துக் கொண்டு அவனது அணைப்பிற்குள் புதைந்து போனாள். இருவருக்கும் இடையே இருந்த அந்த 1 மாத காதல் இப்போது ஒரு எரிமலையாக வெடிக்க காத்திருந்தது. சித்தார்த் அவளை மெல்ல தூக்கி அங்கிருந்த ஒரு மென்மையான சோஃபாவில் அமர வைத்தவன் அவளது கால்களுக்கு இடையில் மண்டியிட்டு அமர்ந்து அவளது பாவாடை தாவணின் பார்டர்களை வருடினான். இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா கயல்? காலேஜ்ல அந்த சுடிதார்ல உன்னை பார்த்தப்போ வந்த ஆசையை விட இப்போ உன்னை இந்த பாவாடை தாவணியில பார்க்கும்போது வர்ற அந்த தவிப்பு, அது எனக்கு கொல்லுதுடி என்று சொல்லி அவளது இடையை சுற்றி இருந்த அந்த தாவணியின் முடிச்சை மெல்ல தனது விரல்களால் தீண்டினான். அந்த நொடி கயல்விழிக்கு மூச்சு முட்டியது. அவனது கைகளின் தீண்டல் அவளுக்குள் ஒரு புதுவிதமான போதையை தந்தது. அவள் பதட்டத்துடனே, சித்தார்த், நாம இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, இது தப்பில்லையா என்று அவள் தடுமாற்றத்துடன் கேட்க, சித்தார்த் அவளது கண்களையே வெறித்து பார்த்தவன், காதல எதுவுமே தப்பில்ல கயல், ஆனா உன்னோட சம்மதம் இல்லாம உன்னோட அனுமதி இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு என் கட்டுப்பாடை தாண்டி போகுதுடி என்று சொன்னவன் சற்றென்று அவளது இதழ்களை தனது இதழ்களால் கவ்விக்கொண்டான். அந்த முத்தம் முன்னெப்போதையும் விட ஆழமாகவும் ஆவேசமாகவும் இருந்தது.
இருவருமே தங்களை மறந்த நிலையில் இருந்தனர். சித்தார்த்தின் கைகள் அவளது முதுகையும் இடையையும் ஆக்கிரமிக்க கயல்விழி அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த முத்தத்தில் கரைந்து போனாள். அந்த அறையின் அமைதியில் அவர்களின் வேகமான சுவாசங்கள் மட்டுமே கேட்டன. சித்தார்த் மெல்ல அவளை அப்படியே சாய்த்து அவளது கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் தனது முகத்தை புதைத்தான். அவனது அத்துமீறல்கள் எல்லையை தாண்ட தொடங்கின. கயல்விழிக்கு ஒரு புறம் சுகமாகவும் மறுபுறம் மெல்லிய பயமாகவும் இருந்தது. அவனது கரம் அவளது தாவணியை முழுமையாக விலக்க முற்பட்ட போது கயல்விழி அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், சித்தார்த் ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவள் கண்ணீருடன் சொல்ல சித்தார்த் அப்படியே சிலையாகி போனான். அவனது கண்கள் சிவந்து மூச்சு இறக்க அவளை பார்த்தான். அவனது மடலுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மெல்ல அவளை விட்டு விலகி சோஃபாவின் ஓரத்தில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டான். சாரி கயல், என்னை மன்னிச்சிடு. நான் இவ்வளோ தூரம் போயிருக்க கூடாது. உன் கண்ணில் இருக்கிற அந்த பயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. நான் ஒரு மிருக மாதிரி நடந்துகிட்டேன் என்று அவன் வருத்தத்தோடு சொல்ல கயல்விழி மெல்ல எழுந்து அவன் பின்னால் வந்து அவனது முதுகை இறுக்கமாக கட்டி கொண்டவள், இல்ல சித்தார்த், நீங்க தப்பு பண்ணல. உங்க காதல் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு அந்த நேரம் ரொம்ப பயம் வந்துடுச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருந்தா அது இன்னும் அழகா இருக்கும்ல என்று அவள் அவனது தோளில் முகம் புதைத்து சொல்ல சித்தார்த் அவளது கையை எடுத்து முத்தமிட்டவன், உண்மைதான் கயல், உன்னை நான் கௌரவமான முறையில தான் அடையணும். என்னோட இந்த அவசரம் என் காதலை அசிங்கப்படுத்திடக்கூடாது. நீ எனக்கு முழுசா வேணும். ஆனா அது உன்னோட முழு மனசோடவும் முறைப்படியும் நடக்கணும் என்று சொல்லி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். பின்பு இருவரும் மீண்டும் பால்கனிக்கு எழுந்து வந்தனர். இப்பொழுது இருவருக்குள்ளும் ஒரு தெளிவான நெருக்கம் இருந்தது. நிலவொளி அவர்கள் மேல் விட சித்தார்த் அவளை தனது கோட்டுக்குள் இழுத்து அணைத்து கொண்டவன், இன்னைக்கு இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியம் கயல். காதல்ல மட்டுமில்ல, என்னை கட்டுப்படுத்திக்கிற அந்த பக்குவத்தையும் நீ தான் எனக்கு கொடுத்திருக்க. ஐ லவ் யூ கயல்விழி என்று அவன் சொல்ல கயல்விழி சிரித்து கொண்டே அவனது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டவள், ஐ லவ் யூ டு சித்தார்த், என் மொரட்டு ஹீரோ என்று சிரித்து கொண்டே கூறினாள். அந்த இரவு அவர்களது காதலை இன்னும் பலப்படுத்தியது. இரவு வெகு நேரம் ஆனதால் சித்தார்த் அவளை பத்திரமாக காரில் ஏற்றி அவளது வீட்டு தெருமுனையில் கொண்டு போய் விட்டவன், சரிடி, நாளைக்கு காலேஜில் பார்ப்போம், பத்திரமா போ என்று சொல்லி அவளை இழுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி வைத்தான். கயல்விழி வீட்டிற்கு உள்ளே செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் சந்தோஷமான ஒரு மனநிலைமையுடன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான்.